மே 12, 2026 பூபால், மத்திய பிரதேஷ். கட்டாரா ஹில்ஸ் ஏரியாவில் ஒரு வீடு இருக்கு. இந்த வீடு வழக்கம் போல வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நார்மலா இருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் பக்கமா ஒரு 3:30 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல கிளம்பி போறாங்க. அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் போயிருக்காங்க. அந்த பியூட்டி பார்லருடைய பேரு எக்ஸ்பிரஷன் பியூட்டி பார்லர். அங்க போன அவங்க ஹேர் ஸ்பா எடுத்திருக்காங்க. அது எல்லாமே அந்த பார்லருடைய சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரொம்பவே தெளிவா இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் நீங்க தெளிவா பாருங்க. ஏன்னா இந்த ஃபுட்டேஜ்ல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. இந்த ஃபுட்டேஜ்ல இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே ரிலாக்ஸா காமா இருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ்ல அவங்களுடைய பாடி லாங்குவேஜை பாக்குறப்பே அவங்க பெருசா எந்த ஒரு கவலையிலும் இல்ல அப்படின்னு தெரியுது. இப்ப அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த பொண்ணுடைய பேரு துஷா சர்மா. இவங்களுக்கு 33 வயசு. இவங்க ஒரு மாடல். 2012 மிஸ் பூனே வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க MBA படிச்சிருக்காங்க. கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல் இருக்காங்க. டவ், எல்லோரல் மாதிரியான பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு மாடலா ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சர்டிஃபைடு யோகா ட்ரைனர். இந்த விஷயத்தையும் நல்லா நோட் பண்ணுங்க. அவங்க ஒரு யோகா ட்ரைனர். டெய்லியுமே வந்துட்டு அவங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க. பொதுவா யோகா பண்றவங்களுக்கே வந்துட்டு மனசு லைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கவலைகளை கூட அவங்க யோகா பண்ணி கொஞ்சம் சரி பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு சர்டிஃபைடு யோகா ட்ரைனர் எந்த லெவலுக்கு அவங்களோட மைண்டை காமா வச்சிருப்பாங்கன்னு பாத்துக்க. சரி, 3:30 மணிக்கு பார்லர் வந்து இவங்க ஹேர் ஸ்பா, பிடிக்யூர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு 7,000 rupees ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு சரி நான் வரேன் அப்படின்ட்டு பார்லர்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த சில மணி நேரத்துல அவங்க உயிரோடவே இருக்க போறது இல்ல. இவ்வளவு காமா கிளம்புன இவங்க அன்னைக்கு நைட்டு அவங்களோட வீட்டுல தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இந்த கேஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த இவங்களாவே பண்ணாங்களா இல்ல இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய சிலர் வந்துட்டு இவங்களை கொலை பண்ணாங்களா அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மந்த்ல ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷா சர்மாவுடைய கேஸ் தான். அவங்களாவே தான் இந்த மாதிரி பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுல இருக்கவங்க, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா இது மாமியார் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ண கொலை தான் அப்படின்ற மாதிரி துஷா சர்மாவுடைய வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்படி இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு, அவங்க யாரு, அவங்களுடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்தது, முக்கியமா அந்த கடைசி நாள் எப்படி இருந்ததுன்னு தான் இந்த கேஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த கேஸோட எண்ட்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. நம்மளோட சேனல்ல வந்துட்டு கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். துஷா சர்மா இவங்க நொய்டாவை சேர்ந்தவங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போல்டு லேடி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒர்க் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே ஒரு தொலைநோக்கு பார்வையை கொண்ட ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஈஸியா பழகக்கூடிய நபர். யாருக்கிட்டையுமே மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டாங்க. 2009 இவங்களுடைய மாடலிங் கெரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. 2012 இவங்க மிஸ் பூனே அப்படின்ற பட்டம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல இவங்களுக்கு ஒரு தெலுங்கு படத்துல சான்ஸ் கிடைச்சிருக்கு. தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காங்க. சில ஹிந்தி ஷார்ட் பிலிம்ஸ்லயும் நடிச்சிருக்காங்க. ஃபிளேவர் பார்ட் ஃபுட்ஸ்ல இவங்க மார்க்கெட்டிங் மேனேஜராகவும் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜெர்மன் அகாடமி ஆஃப் டிஜிட்டல் எஜுகேஷன்ல ஆன்போர்டிங் மேனேஜரா இருந்திருக்காங்க. MBA படிச்சிருக்காங்க. மும்பை, டெல்லி இந்த மாதிரி மாறி மாறி சில கம்பெனிஸ்ல ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. அவங்க கூட படிச்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷா சர்மா வந்துட்டு ரொம்பவே போல்டான ஒரு பொண்ணு. எங்களுக்காக பல இடங்கள்ல அவங்க நின்று இருக்காங்க. எதனாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா எங்களுக்காக அந்த இடத்துல இருந்து ஆளா குரல் கொடுக்கறது துஷா சர்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போய்கிட்டு இருந்த இவங்களோட லைஃப்ல வந்துட்டு சரி நம்ம இதுக்கு மேல மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஒரு ஏஜ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி துஷாவோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே டிசைட் பண்றாங்க. இதனால துஷா சர்மாவே வந்து பாத்தீங்கன்னா 2024 மேட்ரிமோனியல் சைட்ல வந்துட்டு அவங்களுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு இருந்தப்ப இவங்களுக்கு கிடைச்ச பர்சன் தான் சமர்த் சிங். இவரு பூபால்ல லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டியில இவர் படிச்சிருக்காரு. இப்ப இவர் கிரிமினல் டிஃபென்ஸ் அப்புறம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ல வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க அம்மாவுடைய பேர் வந்துட்டு கிரிபாலா சிங், ரிட்டையர்டு பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் செஷன் ஜட்ஜ். இதெல்லாம் நான் சொல்றப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு லா ஃபேமிலி, ரொம்பவே சொசைட்டில பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி. ஆனா துஷா சர்மா வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மேட்ரிமோனியல் சைட்ல வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இந்த வரன் வந்துட்டு கரெக்டா இருக்கு அப்படின்றத ரெண்டு பேரும் டிசைட் பண்ண சரி நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. December 9, 2025 வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுது. இந்த கல்யாணம் டெல்லியில நடக்குது.
துஷா வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சமர்த் சிங்கோட வீட்டுக்கு போறாங்க, அதாவது போபாலுக்கு போறாங்க. இப்படி போன இவங்களோட வாழ்க்கை வந்துட்டு முழுசா 5 மாசம் தான் நீடிச்சது. அந்த நிமிஷம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த வீட்டுல நம்மளோட வாழ்க்கையை முடிய போகுது அப்படின்னு. கல்யாணம் ஆன அந்த சமயத்துல துஷா கிட்ட இருந்து அவங்களோட வீட்டுல இருக்க அவங்களுக்கு வழக்கமா வர மாதிரியான மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா சில வாரங்கள் போக போக துஷாவுடைய மெசேஜ் டோனும் சரி, அவங்களுடைய கால் டோனும் சரி, எதுவுமே சரியில்லை. எல்லாமே தலைகீழா மாறுது. துஷா நொய்டால பூபாலுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா சரி, அங்க இருந்த மாதிரி நம்ம டைரக்டா போயிட்டு கம்பெனியில ஒர்க் பண்ண முடியாது, இங்க நாம வீட்ல இருந்துட்டு எதனாச்சும் ஆன்லைன் ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனில ஆன்லைன் ஜாப் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய துரதிர்ஷ்டவசம் அந்த கம்பெனியை இழுத்து மூடிடுறாங்க. இப்படி அந்த கம்பெனியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணதுனால துஷா சர்மானால அங்க வேலை பார்க்க முடியல, அவங்களுக்கு வேலையும் போகுது. இப்படி அவங்களுக்கு வேலை போனதுல இருந்தா அந்த வீட்டுல வந்துட்டு ரொம்ப மோசமான பல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் நீ வேலைக்கு போலியா, அப்படி சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்டும் மாமியாரும் கேட்டிருக்காங்க. இப்படி நீ வீட்டுல உட்காந்து சும்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால உன்னோட வெயிட் தான் போடுது, பாரு நீ எவ்வளவு வெயிட் இருக்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் துஷா சர்மா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 5 மாசத்துல 15 கிலோ வெயிட் குறையறாங்க. ஏன்னு தெரியுமா? இந்த வெயிட் வந்துட்டு அவங்களாவே குறைச்சது கிடையாது, அவங்கள கட்டாயப்படுத்தி குறைக்க வச்சிருக்காங்க. இவங்களுக்கு கிச்சன் ரூம்ல வந்துட்டு லிமிட்டட் டைம் மட்டும்தான் ஃபுட் இருந்திருக்கு, அதுவும் கம்மியா. நைட்டுக்கு மேலலாம் அவங்களுக்கு கிச்சன்ல ஃபுட்டே இருக்காதான். வேற வழியே இல்லாம சாப்பிடாம தான் இந்த 5 மாசத்துல 15 கிலோ குறைஞ்சிருக்கு. பல நாள் இவங்க அந்த வீட்டுல பட்னியாவே இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல துஷா சர்மா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு சில மெசேஜஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அப்படி என்ன மாதிரியான மெசேஜ் எல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அம்மா, என்னால இங்க மூச்சு விடவே முடியல, என்னையே இங்க அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு மெசேஜ்ல, என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், எனக்கு யாருக்கிட்ட இருந்தாச்சும் போன் வந்துச்சு அப்படின்னா இல்ல நீங்க போன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அப்பையில இருந்து என்ன திட்ட ஆரம்பிக்கிறான். நீ உன்னோட வீட்டுல இருக்கவங்களுக்கு உன் அம்மாவுக்கு ரொம்ப கால் பேசுற, இதெல்லாம் நீ குறைச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இது மட்டும் இல்ல, என்னோட மாமியார் கிட்ட என்னால எதுவுமே பேச முடியல, நான் எது சொன்னாலும் அவங்க லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க என்ன நிக்க வச்சு லெக்சர் கொடுக்கறாங்க, பல மணி நேரமா எனக்கு பாடம் எடுக்கிறாங்க, என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியல, நான் இங்க நிம்மதியாவே இல்லமா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில ஏப்ரல் 17, 2026 வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இந்த சமயத்துல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும், ஆனா அதுக்கு மாறா வீட்டுல வந்துட்டு ரொம்பவே டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் துஷா சர்மா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அம்மா, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ பிரெக்னன்ட் ஆயிருக்க, அதுக்கு யாரு காரணம், உன்னோட வயித்துல இப்ப யாரோட குழந்தை இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு என்னால இங்க இருக்கவே முடியலமா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாசத்துல அவங்களுக்கு அபார்ஷன் நடந்திருக்கு. அதாவது துஷா சர்மா இறந்து போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி. இது வந்து அவங்களா பண்ணது அப்படின்ற மாதிரி அவங்களோட மாமியார் வீட்டுல இருந்து பின்னாடி சொன்னாங்க. ஆனா இத ரொம்பவே வலுக்கட்டாயமா வற்புறுத்தி தான் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா வீட்டு சைட்ல சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சிபிஐக்கு மாறுது. அங்க நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷா சர்மாவுடைய மாமியார் வீட்டுல இருந்து எங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நீ பிக்ஸட் டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரதட்சணையா கேட்டதாம் சொல்றாங்க. இது மட்டுமல்ல, துஷா சர்மாவுக்கும் சுமர்த் சிங்குக்கும் வந்துட்டு கல்யாணமான அந்த சமயத்திலே எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல திடீர்னு கேட்டிருக்காங்க. இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த மாதிரியான மெசேஜஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன வாழ விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன், என்னால இங்க நிம்மதியா வாழ முடியல, டெய்லி இவங்க என்ன அழ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், நான் பண்ண பெரிய தப்பு இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மே 7, அதாவது இவங்க இறந்து போனதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி இவங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா நாளைக்கு வந்து என்ன கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க இங்க வர்றதுக்கு டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இவங்களோட மாமியாரான கிரிபாலா சிங், இது ரொம்ப சம்மர் டைமா இருக்கு, இந்த மாதிரியான கிளைமேட்ல நீங்க வர வேணாம், வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்ல போனா இவங்க போட்ட அந்த டிக்கெட்டை வந்துட்டு இவங்க கேன்சல் பண்ணவும் வச்சிருக்காங்க. துஷா சர்மாவுடைய அம்மாவும் சரி, சீசன் மாறினதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்றத போய் பேசலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இது பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயமா மாறப்போகுது, அவங்க பொண்ணோட உயிரை அது எடுக்க போகுது அப்படின்னு. கண்டிப்பா எந்த வீட்டுல இருக்கவங்களும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகும் அப்படின்றத கெஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சின்ன அட்வைஸ், போற இடத்துல அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா தயவு செஞ்சு சீக்கிரமா போயிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டுக்காங்க. அன்னைக்கு மே 12, 2026 நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி துஷா வந்துட்டு மதியானம் 3 மணிக்கு அவங்களோட வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. 3:30 மணிக்கு எக்ஸ்பிரஷன் பியூட்டி பார்லருக்குள்ள நுழையறாங்க. அந்த பார்லருடைய ஓனரான கிரண் கிட்ட விசாரிச்சப்ப, ஆமா துஷா வந்துட்டு எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர், அன்னைக்கு அவங்க அங்க வந்திருந்தாங்க, ஹெட் மசாஜ் எடுத்தாங்க, பெடிக்யூர் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா இங்க வர்றப்ப அவங்க எப்படி பேசுவாங்களோ, எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரிதான் அன்னைக்கும் பேசினாங்க, நடந்துகிட்டாங்க. அவங்களோட கண்ணுல பெருசா எந்த ஒரு கவலையுமே தெரியல, கேஷுவலா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சர்வீஸ் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு சாயந்தரம் 6:15க்கு இவங்க ஆன்லைன் பேமெண்ட் 7,000 rupees பண்ணிருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்ப 6:15 வரைக்குமே அவங்க அந்த பார்லர்ல தான் இருந்தாங்க அப்படின்றது தெரியுது. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே பார்த்து டாட்டா சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்புனாங்க. வெளில வந்து இவங்க ஒரு சின்னதா ஒரு வாக் போறாங்க. வாக்லயே வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு 9:45க்கு இவங்க வீட்டுக்கு மேல இருந்து சிசிடிவி கேமராவில தெரியுறாங்க. இவங்க படி ஏறி மேல போறது அதுல கிளியரா தெரியும். மேல போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கையில ஹெட்போன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப மேல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வந்துட்டு சின்னதா ஒரு ஜிம் செட்டப் மாதிரி இருக்கு, ஜிம் பெல்ட் இருக்கு. இதனால வழக்கமா அவங்க மேல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இதுக்காக தான் அன்னைக்கு அவங்க அந்த படி ஏறி மேல போயிருக்கணும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷா கிட்ட இருந்து துஷாவுடைய அம்மாவுக்கு நைட்டு 9:45க்கு ஒரு கால் போகுது. இது ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால். வீடியோ கால்ல தன்னோட பொண்ணை வந்துட்டு அவங்க அம்மா பாக்குறாங்க. பார்க்கும்போது துஷாவோட முகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கவலையா இருக்கு. அழுகிற மாதிரி இருக்கிறாங்க. என்னமாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டதுக்கு துஷா சொன்னது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், என்ன திரும்பவும் நொய்டாவுக்கே கூட்டிட்டு போயிடுமா, என்னால இங்க இருக்க முடியாது, நீ உங்க பேச்செல்லாம் கேட்காத, நீ டிக்கெட் போட்டு வந்து என்ன கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்றா, அவனால அங்க இருக்க முடியல அப்படின்ற இந்த விஷயத்த அவங்க அம்மா வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. சரிம்மா நான் வரேன், நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த போன் கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு கண்டினியூ ஆகுது. இப்படி பேசிட்டு இருந்தப்ப ஒரு 10:05 இருக்கும். திடீர்னு கேமரா வந்துட்டு இப்படி திருப்பின மாதிரி இருக்கு. அடுத்த சில செகண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கால் கட்டுமாயிருக்கு. இந்த சமயம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா கிட்ட கேட்டதுக்கு அந்த சமயம் ரூம்குள்ள சமர் சிங் தான் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு இவங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷா வந்துட்டு கையில மொபைல வச்சு வீடியோ கால் பேசிட்டு இருந்து டக்குன்னு அந்த கேமராவை திருப்பின அந்த சமயத்துக்கும் அவங்களோட வீடியோ கால் கட் ஆனதுக்கும் நடுவுல வந்துட்டு ஒரு குரல் கேட்டிருக்கு. அது வேற யாருதும் இல்ல, சமர்த்துடைய குரல். யாருடைய காலு, யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது. இந்த விஷயத்த அவங்க அம்மா கட் ஆகிறதுக்குள்ள கேட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே வீட்டுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. மேற்கொண்டு இந்த மாதிரி போன்ல பேசிட்டு இருக்கப்ப என்ன வந்து கூட்டிட்டு போயிடுமா, எனக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்துட்டு கட் ஆகுது. அதுக்குள்ள யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு ஒரு குரல் கேக்குதுன்னா, தன்னோட பொண்ணுக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை எதனாச்சும் பிரச்சனை ஆயிருக்குமோ, எதனாச்சும் நம்மளோட பொண்ணை வந்துட்டு இவங்க திட்டுவாங்களோ அப்படின்ற பதட்டத்துல இவங்க மறுபடியும் வந்துட்டு போன் பண்ணிருக்காங்க. இப்படி யோசிச்சுட்டு இவங்க உடனே துஷாவுக்கு போன் பண்ண அந்த சமயமே துஷாவோட போன்ல வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சோ அடுத்ததா ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, உடனடியாக அவங்களோட மாப்பிள்ளைக்கு அதாவது சமர்த்துக்கு கால் பண்ணிருக்காங்க. சமர்த்துமே வந்துட்டு கால் எடுக்கல, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அடுத்ததா இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரிபாலா சிங்குக்கு கால் பண்ணிருக்காங்க. அதாவது இவங்களுடைய சம்பந்தி, தன்னோட பொண்ணோட மாமியா இருக்கு. ஆனா கிரிபாலா சிங் வந்து பாத்தீங்கன்னா போன் எடுக்க கிடையாது, அங்கேயுமே ஒரு ரெஸ்பான்சிபிள். இதனால இவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவே பதறி போயிட்டு திக்கு திக்குன்னு உட்காந்துருக்காங்க. கரெக்டா ஒரு 30 நிமிஷம் இதே மாதிரி போயிருக்கும். திடீர்னு கிரிபாலா சிங்கு கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு கால் வருது. துஷாவுடைய அம்மா வந்துட்டு கால் அட்டன் பண்ண உடனே என்னங்க ஆச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னோட பொண்ணுகிட்ட போன் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கிரிபாலா சிங்கு கிட்ட இருந்து வந்த ஒரே ரிப்ளை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பொண்ணு மூச்சு விட மாட்டேங்கிறா, ஷீ இஸ் நாட் பிரீத்திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட இவங்க அம்மாவுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலகமே நின்னு போகுது. கிரிபாலா சிங் இதை மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப இவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட, அதாவது துஷாவுடைய அப்பா கிட்ட போயிட்டு சொல்றாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9:41க்கு தானே என்னோட பொண்ணு என்கிட்ட பேசினா, இப்பதான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் துஷா வந்து பாத்தீங்கன்னா 9:41க்கு அவங்க அப்பா கிட்ட தான் பேசியிருக்காங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் 9:45க்கு தன்னோட அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணிருக்காங்க. 10:05க்கு அந்த வீடியோ கால் வந்துட்டு கட் ஆயிருக்கு. 10:35க்கு கிரிபாலா கிட்ட இருந்து கால் வந்து மூச்சு விடல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 10:05ல இருந்து 10:35க்கு நடுவுல இருக்கிற அந்த ½ an hourக்குள்ள தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா 10:37க்கு ஒரு விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அதுல என்ன கேப்சர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமர்த் வந்துட்டு தன்னோட ஒய்ஃபான துஷாக்கு வந்துட்டு சிபிஆர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபுட்டேஜ்ல மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா துஷாவுடைய ஹஸ்பண்டான சமர்த், மீதி 2 பேர் இவங்களுடைய நெய்பர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் வந்து அந்த சமயத்துல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அப்படி என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்றேன்.
3 பேர் சேர்ந்து துஷாவை மேல இருந்து கீழே கூட்டிட்டு வராங்க. கீழே கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு முதல் உதவி பண்றான். இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அந்த சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆயிருக்கு. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, மேல வந்துட்டு ஜிம் இருக்கு, அங்கதான் வந்துட்டு இவங்க தூக்கு மாட்டிருக்காங்க. அங்க இருந்து இவங்க கழட்டி தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னா ஏன் இந்த முதல் உதவியை மேலேயே வச்சு பண்ணிருக்க கூடாது? சரி, அங்கிருந்து படி வழியா கீழே கூட்டு போனவங்க ஏன் அதை கீழே கொண்டு போயிட்டு பண்ணிடக்கூடாது? இதுக்காக படி வழியா கீழே இறக்கி நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோர்ல வச்சு முதல் உதவி பண்ணணும். ஏன்னா இங்கதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்ற இந்த விஷயம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இது பாக்குறப்ப எப்படி தெரியுங்களா இருக்கு? வேணும்னே வந்துட்டு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. இதோட ஒரு பயங்கரமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நடக்குது. அது என்ன அப்படின்னா, இவங்களோட மாமியாரான கிரிபாலா சிங் வந்துட்டு நடுவில் ஒரு இடத்துல வராங்க. வந்த இவங்க தன்னோட பையனும் கூட இருக்கிற 2 பேரும் சேர்ந்து தன்னோட மருமகளுக்கு முதல் உதவி பண்றாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. அப்ப இவங்களோட ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல, எந்த ஒரு பதட்டமும் இல்ல. ரொம்பவே கேஷுவலா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டு கீழே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு தன்னோட மருமக வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம கீழே கிடக்குறாங்க. தன்னோட பையன் வந்துட்டு சிபிஆர் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நெய்பர் 2 பேர் வீட்டுக்குள்ள வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஒரு மாமியார் வந்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? மாமியார கூட விடுங்க, வீட்டுல இருக்க யாராச்சும் ஒரு பர்சன் பொதுவா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? என்னடா ஆச்சு, என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனடியா அதுக்கு எதனாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா இவங்க எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் வெளியில வந்து எட்டி பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்களோட ரூமுக்கு போறாங்க. சரி, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறப்ப உங்களுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு கன்ஃபியூஷனா இருந்திருக்கலாம். அதாவது இந்த ஃபுட்டேஜ்ல மென்ஷன் ஆயிருக்க டைமிங், இதுல துஷா வந்துட்டு மேல போனது 7:20ன்னு காட்டுது. இவங்களாம் சேர்ந்து முதலுதவி பண்ணது 8:17ன்னு காட்டுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் 9:45க்கு அவங்க அம்மா கிட்ட போன் பேசியிருக்காங்க, 10:05க்கு கட் பண்ணிருக்காங்கன்னு. இப்படி இருக்கிறப்ப இதுக்கு முன்னாடியே எப்படி 8:17க்கு இவங்க சிபிஆர் பண்ண முடியும்? இந்த டைம் லைன் வந்துட்டு ஏன் மேட்ச் ஆகல? சொல்ல போனா டைம் லைன் மட்டும் கிடையாது, டேட்டே வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் நடந்தது இவங்க பார்லர் போனது வந்து பாத்தீங்கன்னா May 12. ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல May 10 அப்படின்னு காட்டுது. பின்னாடி இந்த விஷயத்தை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிபிஐ வந்துட்டு இதை பத்தி விசாரிச்சா. இப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ண வினோத் வாணி அப்படின்றவரை பிடிக்கிறான். அவரை பிடிச்சி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா சார், இதுல வந்துட்டு கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சிசிடிவி கேமராவுடைய சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணல. அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாததுனால தான் இந்த ஒரு டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்றாரு. இத பத்தி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாள் 2 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த டைம் வந்துட்டு தள்ளி இருக்குன்னு சொல்றாரு. சிபிஐ வந்துட்டு இந்த விஷயத்தை இன்னுமே வேற கோணத்திலுமே யோசிச்சாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேணும்னே இந்த டைம் வந்துட்டு மேனிபுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களாவே இதை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா வினோத் வாணி கொடுத்த அந்த விளக்கம், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர்த்திட்ட போயிட்டு விசாரிச்சதுல இது வந்துட்டு மறைச்சதெல்லாம் கிடையாது, வெறும் டெக்னிக்கல் கிளிச் தான் அப்படின்னு தெரியுது. சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10:20க்கு துஷாவை வந்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணோம். இவங்களோட வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெறும் 100 மீட்டர் தூரம் தான் இருக்கு. ஆனா இவங்க போலீஸ்க்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே இதை பத்தி கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இவங்க வீட்டுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போல. இன்னுமே தூரமா இருக்கக்கூடிய இன்னொரு ஹாஸ்பிட்டல தான் கொண்டு போயிட்டு சேர்த்தனான். நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பூபால் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. இவங்க சைட்ல இருந்து போலீஸ்க்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் போல. ஆனா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. 10:50க்கே டாக்டர் வந்துட்டு என்ன டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷா வந்துட்டு ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. அதாவது துஷா சர்மா உயிரோட இல்ல. இதுக்கப்புறம் இவங்களோட உடலை வந்துட்டு பிரேத பரிசோதனை பண்றாங்க. பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட்டும் வருது. இந்த ரிப்போர்ட்ல எதனால இவங்க இறந்திருக்காங்க அப்படின்ற அந்த இடத்துல இவங்களோட கழுத்துல வந்துட்டு அதிக பிரஷர் போயிருக்கு. இவங்களே கயிறை மாட்டிக்கிட்டு தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இது கூடவே அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல இன்னும் சில டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுதான் பயங்கரமான டீடைல்ஸ். ஃபர்ஸ்ட், அவங்களோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல காயங்கள் இருக்கு. அவங்களோட இடது கையில வந்து பாத்தீங்கன்னா பலமான காயங்கள் இருக்கு. அவங்களோட பிரிஸ்ட்ல வந்துட்டு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. நெத்தில சில கீறல்கள்லாம் வந்துட்டு பாக்குறாங்க. அவங்களோட தலையில 2 சென்டிமீட்டர் ஒரு இடத்துல இறங்கி இருக்கு. கழுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கன தடயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம 4 ஆர்ம்ஸ்லயுமே வந்துட்டு நிறைய காயங்கள் இருக்கு. அவங்களாவே இதுக்கு மேல நம்ம வாழ வேணாம், இறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா கழுத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான இம்ப்ரெஷன் இருக்கணும். இதனால உடம்பு முழுக்க காயங்கள் இருந்தது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
பேரலல் மார்க். கயிறு வந்துட்டு இவங்களோட கழுத்தை இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு கயிறுடைய தடயம் மட்டும்தான் அங்க தெரியணும். ஆனா இவங்களோட கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா பேரலலா 2 விதமான அச்சு தெரிஞ்சிருக்கு. இதில் நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட நாக்கு வந்துட்டு வாயை விட்டு வெளியில வரல. பொதுவா ஒருத்தங்க கைத்துல தொங்குனாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட நாக்கு வந்துட்டு வெளியில வரும். இது வரைக்கும் நம்ம நிறைய கேசஸ்ல இதை பத்தி பார்த்திருப்போம். ஃபோர்ஸ் வந்துட்டு கழுத்தை இருக்க கான்சியஸாவே ரொம்ப நேரம் வாயை வந்துட்டு மூடி வைக்கவே முடியாது. அப்படியே கஷ்டப்பட்டு நாக்கு வெளியில வராத மாதிரி இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் ஒரு கட்டத்துல கான்சியஸ்னஸ் போயிட்டு இருக்கிறப்ப நாக்கு வெளியில வந்தா ஆகணும். ஆனா இவங்களோட நாக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர கிடையாது. வாய்க்குள்ளேயே பல்லுக்குள்ள வந்துட்டு சுருண்டு இருந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதான் அவங்க வந்துட்டு அவங்களோட வாயை மூடி வச்சிருக்காங்க. அவங்களுடைய லிப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரையா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் துஷாவோட வீட்டுல இருக்கவங்களுக்கு இது இன்னுமே சந்தேகத்தை அதிகப்படுத்தியிருக்கு. 5வது இவங்க எடுத்த இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல ஹிஸ்டோபேத்தாலஜி டெஸ்ட் வந்துட்டு மிஸ் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இறந்து போனவங்களோட கையில முகத்துல உடம்புல எதனாச்சும் காயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த காயம் வந்துட்டு அவங்க இறக்கறதுக்கு எவ்வளவு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், என்ன டைமிங்ல ஏற்பட்ட காயமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த டெஸ்ட். அது மட்டும் இல்ல ஏற்பட்டிருக்கிற அந்த காயங்கள்லாம் வந்துட்டு எதனால ஏற்பட்டிருக்கும், யாராச்சும் வந்து அவங்கள அடிச்சதுனால இந்த காயம் ஏற்பட்டுச்சா, இல்ல எதனாச்சும் போயிட்டு அவங்களே விழுந்ததுனால ஏற்பட்டுச்சா, இதுலயாச்சும் சரைச்சதுனால ஏற்பட்டுச்சா அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லக்கூடிய டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட். பொதுவாகவே இந்த டெஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிரேத பரிசோதனை கூட சேர்த்து எடுக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். ஆனா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு அவங்க எடுக்கவே இல்லை. இந்த விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் துஷாவோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு எங்க பொண்ணுடைய சடலத்தை வாங்கிக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த விஷயத்து மேல சந்தேகமா இருக்கு, இது கொலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது, அதனால எங்க பொண்ணுடைய சடலத்தை வச்சு 2வது முறையா நீங்க பிரேத பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நாம ஒரு முக்கியமான நபரை பத்தி பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, கிரிபாலா சிங். துஷா சர்மாவுடைய மாமியாரை பத்தி பார்க்கலாம். துஷா இறந்து போன அந்த சமயத்துல இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட துஷாவுடைய ரிலேட்டிவ்ஸ், அதாவது இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் உடனடியா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து இந்த வீட்டை நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிரிபாலா சிங் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு கிரிபாலா சிங் என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி பாக்குறதா இருந்தா சீக்கிரமா பாத்துட்டு போங்க, ஏன்னா எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட மருமக வந்துட்டு அன்னைக்கு இறந்து போயிருக்காங்க, அன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் சொல்றது ரொம்ப ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவங்க இறந்து போனதுக்கு அடுத்த நாள், அதாவது மே 13 இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா கிரிபாலா சிங் துஷா சர்மா போன அந்த பார்லருக்கு கால் பண்றாங்க. இப்ப இந்த காலை எடுக்கிறது அந்த பார்லருடைய ஓனரான கிரண். காலை எடுத்த உடனே கிரிபாலா சிங் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷா நேத்து உங்களோட பார்லருக்கு வந்தாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க ஆமா அப்படின்னு சொல்ல, எத்தனை மணிக்கு அவ வந்தா, எத்தனை மணிக்கு போனா, அவ ஆன்லைன் பேமெண்ட் எதுவும் பண்ணிருக்காளா, நேத்து அவ அங்கதான் இருந்தா, அவளோட பிரசன்ஸ் அங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கான எவிடன்ஸ் எதனாச்சும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஓனர் கிரண் வந்துட்டு ஆமா நேத்து அவங்க இங்க வந்தாங்க, வந்து 7000 rupees ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, கிரிபாலா சிங் உங்களுடைய பார்லர்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த ஓனர் வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்ல, உடனே கிரிபாலா சிங் போனை கட் பண்றாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கிரிபாலா சிங் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரு அந்த பார்லருக்கு போயிட்டு உங்க பார்லருடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக இவங்க நேரடியா போயிட்டு இந்த விஷயத்த கேட்கணும், எதை மறைக்கிறதுக்காக கேட்க, ஒருவேளை இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருந்ததுனால, நீதிபதியா இருந்ததுனால அவங்களே வந்துட்டு ஒரு புது கதை எழுதலாம் அப்படின்றதுக்காக கூட இப்படி கேட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷாவுடைய லாயர் வந்துட்டு கிரிபாலா சிங்கோடைய போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வைக்கிறாரு. அதாவது என்னென்ன டைமிங்ல இவங்க யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க, அந்த மே 12 நைட்ல இருந்து அடுத்த நாள் மே 13 காலையில வரைக்கும் இந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 46 போன் கால்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன் கால்ஸ் அத்தனையுமே ஜுடிஷியரியை சேர்ந்தவங்களுக்கும் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இருக்கவங்களுக்கும் போயிருக்கு. தன்னோட மருமக வந்துட்டு நைட்டு இறந்து போயிட்டா எதுக்காக இவங்க நைட்டு ஃபுல்லா சம்மந்தம் இல்லாம இத்தனை பேருக்கு கால் பண்ணணும், இந்த 46 கால்லையும் இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றது தெரியணும் அப்படின்ற மாதிரி துஷாவோட லாயர் வந்துட்டு கேட்கிறார். இதுக்கப்புறம் மீடியாவை மீட் பண்ண கிரிபாலா சிங் வந்துட்டு மீடியா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுடைய மருமகளான துஷாக்கு ஸ்கிரிசோஃப்ரேனியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிசோஃப்ரேனியா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு இல்லாத குரல்கள்லாம் கேட்கும், நடக்காத விஷயங்கள்லாம் நடந்த மாதிரி அவங்களுக்கு விஷுவல் காட், யாரோ தன்னை ஃபாலோ பண்ற மாதிரி, இல்லாத நபர்கள் வந்துட்டு தன்னை ஹர்ட்
ஹர்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆளவந்தான் படத்தை பத்தி சொல்லலாம். அதுல உண்மையா நடக்கிற விஷயமும் சரி, இமேஜினேஷன்ல நடக்கிற விஷயம் ரெண்டுமே சேர்ந்து அவருக்கு உண்மை மாதிரி தெரியும். இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா துஷார் சர்மாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட மாமியார் சொல்றாங்க. இது கேட்ட துஷார் சர்மாவோட வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா கோவம் வருது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு துஷார் சர்மாவுக்கு ஸ்கிசோஃப்ரேனியா இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. எங்க டயக்னோஸ் பண்ணாங்க, அதுக்கு எங்க அவங்க மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க, பிரிஸ்கிரிப்ஷன் எதனாச்சும் நீங்க வச்சிருக்கீங்களா, எந்த டாக்டர் இந்த மாதிரி சொன்னாரு, அதுக்கான ரிப்போர்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குதா, இந்த மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸும் உங்ககிட்ட இல்ல, எதை வச்சு எங்க பொண்ணுக்கு ஸ்கிசோஃப்ரேனியா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷார் சர்மா கடைசி வரைக்குமே ரொம்ப கிளியரா பேசியிருக்காங்க. அவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே மேனிபுலேஷன் மாதிரியான பிஹேவியர் வந்துட்டு அவங்க கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அநியாயமா ஒரு நபர் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமும் அந்த நபருக்கு இப்படி மோசமான ஒரு லேபிள் கொடுக்குறீங்களே, இது வந்துட்டு நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்ததா கிரிபாலா சிங் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷார் சர்மாவுக்கு போதை பழக்கம் இருந்தது. அவங்க போதை மருந்து எடுத்துக்கிற அந்த பழக்கத்துக்கு வந்துட்டு பயங்கரமா அடிக்டடா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் போக நாங்க வரதட்சணை மாதிரி எதுவுமே கேட்க கிடையாது, அவங்க வேணும்னு எங்க மேல பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இப்படி கிரிபாலா சிங் மீடியாவை சந்திக்கும் போதெல்லாம் சுத்தி இருக்கிற மக்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அவங்களோட முகத்துல தன்னோட மருமக இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வருத்தமும் இல்லை. தன்னோட மருமக வந்துட்டு இந்த மாதிரி இறந்துட்டாங்க, இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான வார்த்தை கூட அவங்களோட வாயிலிருந்து வரல. இதுக்கிடையில கிரிபாலா சிங்கும் துஷார் சர்மாவுடைய அண்ணனான ஹர்ஷித் சர்மாவும் போன் கால்ல பேசிக்கிற மாதிரியான ஒரு ஆடியோ வந்துட்டு லீக் ஆகுது. இந்த போன் கால் ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆகுது. அப்படி என்ன கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ள போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷார் சர்மாவை பத்தி ஹஸ்பண்ட் வந்துட்டு தப்பா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, இது நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. அதுக்கு கிரிபாலா சிங் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷார் சர்மாவுடைய கேரக்டரை வந்துட்டு தப்பா பேசியிருக்காங்க. என்னோட பையன் தான் ஃபர்ஸ்டா, இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல என்னென்னலாம் நடந்துச்சு, பாஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ப்ரொஃபஷனலே மோசம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா எவ்ரி ஒன் ஹேஸ் பாஸ்ட், எல்லாருக்குமே பாஸ்ட் இருக்கு. எங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பொண்ணுக்கு பாஸ்ட்ல இன்னும் எத்தனை பேருக்கு கூட பழக்கம் இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது எங்களோட உரிமை அப்படின்னு சொல்றேன். Everybody has a past. Why not? Once this has come to my knowledge that it's not one partner which she disclosed, she hid about other people also. இப்படிலாம் ஒரு ஃபோன் கால்ல பேசிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிட்டையர்டு ஜட்ஜ். இந்த ஆடியோலுமே ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா நோட் பண்ணலாம். அவங்களோட மனசுல எந்த விதமான கில்ட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம சொல்றோமே அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ரொம்பவே கேஷுவலா தான் இதை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபர் இறந்தே போயிட்டாங்க, அவங்க இல்லாத சமயமே இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னா, அந்த நபர் உயிரோடு இருந்தப்ப, அந்த வீட்டுல தனியா இருந்தப்ப இவங்க என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. உண்மையாலுமே துஷார் சர்மா வந்துட்டு அந்த வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுல இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணும். துஷார் சர்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு காணாம போயிட்டான். சமர் சிங் வந்துட்டு எங்க போனா அப்படின்னு தெரியல, 10 நாள் அவன் அந்த இடத்துல இல்ல. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த நபரை கண்டுபிடிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, இந்த நபரை பத்தின தகவல் யாராச்சும் தரீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் தரோம் அப்படின்ற மாதிரி ரிவார்டு அறிவிக்கிறாங்க. இப்படி இவங்க ஓப்பனா அறிவிச்சதுக்கு அப்புறமா இந்த நியூஸ் வந்துட்டு வெளியில டக்குன்னு பரவ ஆரம்பிக்குது. இது ஒரு முக்கியமான கேஸா மாறுது. இந்த கேஸ் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போக சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிவார்ட் அமௌண்ட் ஏத்துறாங்க. அதாவது 10,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் ஏத்துறாங்க. யாராச்சும் இவர் இங்கதான் இருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல் சொன்னா அவங்களுக்கு நாங்க 30,000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொன்னா. இது மட்டும் இல்ல, அந்த நபர் வெளிநாட்டுக்கு எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கோர்ட்ல இந்த நபருடைய பாஸ்போர்ட்டை வந்துட்டு இப்போதைக்கு நிறுத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்றாங்க. இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஜபல்பூர் கோர்ட்ல வந்துட்டு சரண்டர் ஆகிறான். ஆனா கோர்ட் இவனுடைய சரண்டரை வந்துட்டு ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. அதே கோர்ட்டுக்குள்ள வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் இவனை அரெஸ்ட் பண்றாங்க. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துஷார் சர்மா இறந்த அந்த சமயத்திலே துஷார் சர்மாவுடைய ஹஸ்பண்ட் அப்புறம் மாமியார் இவங்க 2 பேருமே முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க. இதுல சமர் சிங்குக்கு வந்துட்டு முன்ஜாமீன் கிடைக்கல, அவங்க மாமியாருக்கு கிடைச்சிருச்சு. கிடைக்கல அப்படிங்கறதுனாலதான் இந்த ஆள் வந்துட்டு தலைமறைவாயிடுறான். இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது எல்லாமே பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஒய்ஃப் இறந்து போயிருக்கிற அந்த சமயத்துல என்னாச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்லி போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா அதே இடத்துல இருந்து ஏன் இப்படி பண்ணிக்கிட்டான்னு தெரியல அப்படின்ற மாதிரி வச்சு பேசி இருந்திருக்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம ஒய்ஃப் இறந்து போன அந்த சமயத்துல எதுக்காக இந்த ஆள் வந்துட்டு தலைமறைவாகும். இந்த நபரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா சமர் சிங்கை கூட்டிட்டு போயிட்டு 3 மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இதுல அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு முதல்ல என்ன நடந்துச்சு, நீ எங்க இருந்த நீ மேல போன, அதுக்கப்புறம்
டைம் எப்படி தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ண வச்சு அது எல்லாத்தையுமே வீடியோவாவும் எடுத்துக்கிறாங்க. இந்த சமயத்துல சமர் சிங் வந்துட்டு போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்துல நான் கீழே இருந்த ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். துஷார் சர்மா யாருக்கிட்டயோ போன் பேச போறா அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ரொம்ப நேரமா ஆச்சு வீட்டுல வந்துட்டு துஷார் சர்மாவை காணோம் அப்படின்றதுனால என்னோட அம்மா வந்துட்டு கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் துஷார் சர்மா எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி நாங்க வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிச்சோம். தேடிட்டு தான் நாங்க மாடியில் இருக்கக்கூடிய அந்த ஜிம் ஏரியாவுக்கு போனோம். அப்புறமேட்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இவ பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கடைசியா துஷார் சர்மா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல அவங்க கட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்க மருமகனான இந்த சமர் சிங்கோட வாய்ஸ் கேட்டிருக்கு. ஆனா இவன் நான் கீழே தூங்கிட்டு இருந்தேன், தேடிட்டு மேல போனப்பதான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது எனக்கு தெரியும், அப்பதான் நான் வந்துட்டு இந்த விஷயத்த பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப துஷார் சர்மாவோட வீட்டுல இருக்கவங்க ஒரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க, இந்த சமர் சிங் வந்துட்டு வேற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுல எது உண்மை அப்படிங்கறது சிபிஐ தான் கண்டுபிடிக்கணும். உங்களோட மேரேஜ் லைஃப பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சுமர் சிங் கிட்ட கேட்டதுக்கு ஆரம்பத்துல எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா போக போக எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் 17 வந்து துஷார் சர்மா பிரெக்னன்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் துஷார் சர்மாவுடைய பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. அவங்க ஒரு ஆடம்பரமான கிளாமரஸான வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு நினைச்சாங்க. என்கிட்ட காசு கேட்டாங்க, நானுமே ஒரு 7 லட்சம் ரூபாய் தந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்ட போலீஸ் ஆபீசர் வந்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீ 10 நாள் வந்துட்டு தலைமறைவான அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சமர் சிங் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல, கிளியரா சொல்லாம மாத்தி மாத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமர் சிங்கோடைய போன் டேட்டால ஆரம்பிச்சு லொகேஷன் டேட்டால இருந்து பாஸ்போர்ட், அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்ல என்ன மாதிரியான டிரான்சாக்சன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இப்ப எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறான். த்ரிஷாவோட வீட்டுல இருக்கவங்க மறுபிரேத பரிசோதனை பண்ணாம நாங்க சடலத்தை வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா கோர்ட்ல வந்துட்டு சரி மறுபிரேத பரிசோதனை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுக்கறாங்க. ஆனா அந்த சடலத்தை மறுபடியும் அதே இடத்துல வச்சுதான் பண்ணி ஆகணும், ஏன்னா டிராவல் பண்ணி கொண்டு போக முடியாது. டிராவல் பண்ணாங்க அப்படின்னா எதனாச்சும் மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர் சுமர் சிங் மேலையும் கிரிபாலா சிங் மேலையும் எக்கச்சக்கமான பிரிவுக்கு கீழே வந்துட்டு வழக்கு போட்டிருக்காங்க. வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்க, வரதட்சணை கேட்டிருக்காங்க, தப்பா பேசியிருக்காங்க, ரொம்பவே சித்திரவதை பண்ணிருக்காங்க அப்படின்னு பல கேசஸ் போட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பயுமே கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கேஸ்ல நம்மளுக்கு முக்கியமான 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. 1, சாயந்தரம் வரைக்கும் பியூட்டி பார்லர்ல ரொம்பவே காமா இருந்த துஷார் சர்மா எப்படி நைட்டு போயிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிப்பாங்க. 2, மேலேயே வச்சு சிபிஆர் பண்ணாம இதுக்காக கரெக்டா கேமராவில தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க முதல் உதவி பண்ணாங்க. 3, இவங்களோட மாமியாரான கிரிபாலா சிங் வந்துட்டு அந்த விஷயத்த நேர்ல பார்த்தமே எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம எதுக்காக போனாங்க. 4, இவங்களோட ரிப்போர்ட்ல கழுத்துல 1 மார்க் இல்லாம எப்படி 2 மார்க் இருந்தது, பேரலல் லைன் எப்படி தெரிஞ்சது. 5, இந்த மாதிரியான கேஸ்ல வந்துட்டு நாக்கு வெளியில வரணும், எப்படி இது நடக்காம போச்சு. வாய் வந்துட்டு எப்படி க்ளோஸ் ஆகி இருந்துச்சு, நாக்கு வந்துட்டு உள்ள எப்படி மடிஞ்சது. 6, எதுக்காக இவங்க ஹிஸ்டோபேத்தாலஜி டெஸ்ட் வந்துட்டு எடுக்கல, அவங்க உடம்புல இருக்க காயங்கள்லாம் எதனால ஏற்பட்டுச்சு, எந்த நேரம் ஏற்பட்டுச்சுன்னு ஏன் கண்டுபிடிக்கல. 7, 100 மீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, எதனால இன்ஃபார்ம் பண்ணல, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் கூட்டிட்டு போல, தூரமா கூட்டு போனாங்க. 8, எதுக்காக கிரிபாலா சிங் வந்துட்டு நைட்டுக்குள்ள 46 போன் கால் பண்ணாங்க, எதுக்காக பார்லருக்கு கால் பண்ணி பேசினாங்க, எதுக்காக 5 பேர் அமிச்சு சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு வர சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும். இந்த கேஸ் வந்துட்டு இப்போ போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே பதில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் இதை பத்தி ஒரு வீடியோ போடலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸ்ல நம்ம முக்கியமா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தன்னோட பொண்ணு வந்துட்டு அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுலயும் துஷார் சர்மாவோட கேஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க 5 மாசத்துல 15 கிலோ குறைஞ்சிருக்காங்க. பலமுறை வீட்டுக்கு கால் பண்ணி எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, இவன் வந்துட்டு வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருக்காங்க. கடைசியில இவங்க டிக்கெட்டும் போட்டிருக்காங்க. டிக்கெட்டை வந்துட்டு இவங்க கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லாம உடனடியா வந்து அவங்க பொண்ணுக்கு என்ன நடக்குது அப்படின்றத இவங்க கேட்டிருக்கலாம். வீட்டுல இருக்க பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆயிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கா, கரெக்டா இருக்கா, இந்த பொண்ணு ஹாப்பியா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்ல. இதுல துஷார் சர்மாவுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா மே 15ஆம் தேதி டிக்கெட்டும் புக் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா டிக்கெட் புக் பண்ணி அவங்க வர்றதுக்குள்ள மே 12ஆம் தேதி அவங்க இந்த உலகத்துல இல்ல. என்னோட பொண்ணு பலமுறை வந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா நான் கூப்பிட போல, அது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி இப்ப அவங்க அம்மா வந்துட்டு இன்டர்வியூல சொல்லி அழுகுறாங்க. லைஃப்ல சில ஆபத்தான விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறப்ப உடனடியா முடிவு எடுக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா அதோட விளைவுகள் இந்த அளவுக்கு மோசமா இருக்கலாம். பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்ற மாதிரி யாருமே கெஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த உலகத்துல நம்மள சுத்தி இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்காங்க. இந்த கேஸ பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்குமே இந்த கேஸ்ல டவுட் இருக்கா? இது கண்டிப்பா
கண்டிப்பா கொலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.